வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. பொதுவாக சாலையோரங்களில் நடந்து போகும்போது முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்கள், அதாவது கட் ஃப்ரூட்ஸை ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வைத்து நிறைய பேர் விற்பனை செய்வாங்க இல்லையா. நிறைய பேர் இதை அடிக்கடி வாங்கி சாப்பிடாதவங்க கூட கோடை காலத்தில் ரோட் சைடு நடந்து போகும்போது அடிக்கிற வெயிலுக்கு உடல் அசதியாக இருக்குது, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது, இல்லை தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குதுன்னு வேறு எதுவும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக பழங்கள் தானே இது ஆரோக்கியமான உணவுன்னு நினைத்து இந்த கட் ஃப்ரூட்ஸை வாங்கி அடிக்கடி சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்களை பிளாஸ்டிக் கப்பில் வைத்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக சாப்பிடாம தவிர்க்கணும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம், முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்களில் கண்டாமினேஷன் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப குறிப்பாக சால்மனெல்லா பாக்டீரியா, ஈகோலி பாக்டீரியா, லிஸ்டீரியா மாதிரியான முக்கியமான பாக்டீரியாக்களோட உருவாக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் அந்த உணவில் நச்சுத்தன்மையை உருவாக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த பாக்டீரியல் தொற்று ஏற்படுது அப்படின்னும் போது அடுத்து 1-2 நாட்களுக்கு குடல் பகுதியோட இயக்கம் கம்மியாக இருக்கும். வயிற்று வலி, ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், குமட்டல், வாந்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். பொதுவாகவே செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்களில் ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதில் ரொம்ப குறிப்பாக வைட்டமின் சி, பி வைட்டமின் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஓரளவுக்கு கம்மியாயிடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தர்பூசணி பழம், பப்பாளி பழம், அன்னாசி பழம் இது எல்லாத்துலேயும் தோலை நம்ம மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதியை உரித்து எடுக்கிறாங்க இல்லையா. தோலை உரிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த பழத்தை கட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். காற்று அது மேலே படுறபடி ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கும்போது இந்த ஆக்சிடேஷன் நடக்கும்போது நீர் சத்து குறைபாடு ஏற்படும். வைட்டமின் சி, பி வைட்டமின் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாயிடும். இதனால் அந்த பழத்தோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேராது. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்கள் பழுப்பு நிறமாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறும் இல்லையா, ஃப்ரூட்டோட டெக்ஸ்டர் மாறிடும். இதோட மட்டும் இல்லாமல் காற்று அது மேலே படும்போது தூசி, பூச்சிகள்லாம் அது மேலே உருவாகக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். இதனால் முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்களை கண்டிப்பாக சாப்பிடாம தவிர்க்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. பழத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம கைப்பட அந்த தோல் உரித்து கட் பண்ணி பழத்தை கட் பண்ண உடனே சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ரோட் சைடு மட்டும் கிடையாது, ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ்னு ஒரு கப்பில் வைப்பாங்க இல்லையா. இதை கூட வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா பொதுவாக சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட டெக்ஸ்டர் அதை பழுப்பு நிறமாக மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் மாதிரியான கெமிக்கல் ரசாயனத்தை அதில் சேர்ப்பாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம கைப்பட அதை கட் பண்ணி சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை வைத்து பங்களாதேஷில் ஒரு ஆய்வு கூட நடத்தியிருக்காங்க. 300 பார்ட்டிசிபெண்ட்டை தேர்ந்தெடுத்து 150 பேராக அதை பிரித்தாங்க. முதல் 150 பேருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் சாலையோரங்களில் வாங்கி சாப்பிட கொடுத்தாங்க. அதுவே அடுத்த 150 பேர் முன்கூட்டியே வெட்டப்பட்ட பழங்கள் சாப்பிடாமல் தவிர்த்தாங்க. அடுத்த ஒரு 1-2 நாட்கள் பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களுக்கு ஃபுட்பார்ன் இல்னஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வோட முடிவில் சொல்லியிருக்காங்க. இதனால் கட் ஃப்ரூட் சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே இல்லை. அதுலேயும் சாலையோரங்களில் விற்கக்கூடிய கட் ஃப்ரூட்ஸை இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடாமல் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி,
பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.